முன்னாடியெல்லாம் சீரியல்லாம் அப்படின்னாலே வந்து ஃபேமிலியில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கருத்து இருந்துச்சு. நிறைய சோகமான விஷயங்கள், நிறைய வருத்தமான விஷயங்கள், அப்புறம் அந்த மாமியார் மருமகள் விஷயங்கள் இதை வச்சு மட்டும் தான் கதையே கொண்டு போகிறாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த விவேக் சார்லாம் வந்து ஒரு காமெடியில் கிண்டல்லாம் பண்ணியிருப்பார்ல, ஒவ்வொரு சீரியலை பற்றி சொல்லி எல்லாம் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து பெண்ணின் மனதை புரிஞ்சுக்கணும்லாம் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் ட்ரை பண்ணுறது எல்லாமே அந்த காலத்தில் இருந்த அழுகாட்சி சீரியல்கள் பற்றி தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புது புது விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த மாவீரன், ஹக்கீம் மாதிரி விஷயங்கள், அப்புறம் கனா காணும் காலங்கள் மாதிரி வந்து ஆஃபீஸ் மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸையும் இழுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் வெப் சீரிஸ் எல்லாம் வர ஆரம்பித்ததுக்கு பிறகு யங்ஸ்டர்ஸ் அந்த பக்கமாக போயிட்டாங்கங்கும் போது திருப்பி நம்ம ஆடியன்ஸ் வந்து யார் மேஜராக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா வந்து வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய பெண்மணிகள் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் ஹாட் ஸ்டாரில் இல்லை வந்து சன் நெக்ஸ்ட்லாம் வந்து சீரியல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால சீரியலை இப்போ யார் பார்க்குறா, எல்லாருமே கிட்டத்தட்ட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சிறகடிக்க ஆசை பார்க்குற ஆண்கள்லாம் நிறையவே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அதே சமயத்தில் பெண்கள் அதிகமாக இருக்காங்கிறதும் ஓரளவுக்கு உண்மையும் கூட. இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து பெண்கள் இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ரெசனேட் ஆகிற மாதிரி, இல்லை வந்து அவங்க வந்து எப்படி இதில் வந்து எதிர்கொள்கிறது வர பிரச்சனைகள்னு காமிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தான் நல்லா இருக்குங்கிறதுனால தான் பாக்கியலட்சுமியில் எந்த அளவுக்கு பாக்கியா ரொம்ப பணிஞ்சு போயிருந்தாலும் கூட பாக்கியலட்சுமி அவங்க வாழ்க்கையில் முன்னேறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் பாராட்டிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசையில் மாமியார் ஒரு பக்கம் கொடுமை, ஒரு பொண்ணு ஒரு ஏழை பொண்ணாக வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் பட்டாலுமே முதல்ல வந்து குடிகார கணவராக இருந்தவரை மாற்றி இவங்களும் இந்த அளவுக்கு வளர்ந்து வராங்கன்னா இப்பயும் ஆனால் வந்து அத்தைக்கு பிடிக்கல, நொத்தைக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து தன்னை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்பட்டாலும் நான் வெக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வெக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தன்மானம் கிடையாது, பேர் பாசமும் கிடையாது. ஒருத்தவங்க உங்களுக்கு அத்தையாக இருக்காங்க, அம்மாவாக இருக்காங்க, அப்பாவாக இருக்காரு, இல்லை வந்து மாமனாராக இருக்காங்கிற காரணத்துக்காக வயசுக்காக மட்டும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. இந்த காலகட்டத்தில் இப்போ தான் அது முக்கியமான ஒரு லேர்னிங். வயசை தாண்டி அவங்க நடந்துக்கிற விதத்துக்கு தான் மரியாதை கொடுக்கணும். விஜயா மாதிரி ஒரு ஆள் தன்னுடைய சொந்த மகனையே வந்து கேவலமாக நினைக்கிற ஒரு ஆள், நிம்மதி இல்லாமல் வந்து அவங்க வாழ்க்கையை பிரிச்சுடணும்னு நினைக்கிற ஒரு ஆள், இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி மீனான் கதை போகிறதும் ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது. இதனால தான் இப்போ அழகே அழகு மாதிரி ஒரு சீரியலில் மலர் வந்து அப்படியே சிறகடிக்க ஆசை மீனா மாதிரி இந்த பக்கம் இருக்கும் பொழுது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மதியோடு நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து டக்குன்னு எதிர்த்து பேசுகிறாங்க, அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கதாபாத்திரம் பிடிச்சிருக்கு, அவங்க அப்படி நடந்துக்கிறது பிடிச்சிருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தான் வந்து பாண்டியன் ஷோஸில் மீனாவுக்கு ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சம் சில நேரங்களில் தேவையில்லாத எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பெல்லாம் எதுக்காகனா தைரியமான ஒரு பெண்ணை எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து படத்தில் ஹீரோ ஒருத்தர் இருக்கார், அவர் 4 பேர் அடிக்கிறாருன்னா நிஜ வாழ்க்கையில் அவரால் அடிக்க முடியாது. ஆனால் ஏன் மக்கள் அந்த ஹீரோவை பார்த்து அப்படியே பிடிச்சி போய் அந்த ஹீரோவுக்கு அப்படியே வந்து ஹீரோவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற நிலைமைக்கு இப்போல்லாம் போகிறதே நம்ம பார்க்க முடியுதுல்ல. ஹீரோ அந்த வந்து ஒரு கதாபாத்திர பிம்பம்ங்கிறது ஏன் அவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது, ஒரு கதாநாயக பிம்பம் அதிகமாக இருக்குன்னா நம்ம செய்ய முடியாத ஒன்று அவங்க செய்கிறாங்கங்கிறது தான். இங்கே சீரியலில் திருப்பி நம்மளே வீட்டில் வந்து இப்போ கடைசியில் வந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பேசுகிறதுக்கு. சீரியலில் வர பொண்ணும் அதே விஷயத்தை தான் பண்ணுது அப்படின்னா அப்புறம் என்ன? நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கிறத தாண்டி இப்படி இருந்தால் பெட்டருங்கிற மாதிரி ஒரு ஹீரோவான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தா மீனா வெளி உலகத்துலலாம் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளார இன்னமும் அடங்கியே தான் உட்காந்துருக்காங்க. இதை பார்க்கும்பொழுதே நமக்கு எரிச்சல் வருது. 1000 எபிசோட் தாண்டியும் அந்த கதாபாத்திரம் அப்படியே இருக்குது, விஜயாவும் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து அதுவும் இவ்வளோ விஷயங்களை அவங்க பண்ணி செஞ்சதுக்கப்புறமா அப்படியே இருக்காங்கிறதுலாம் வந்து பேட் ரைட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த கதை போகுது. அதை மாற்றி அமைக்கிற மாதிரி விஷயங்கள் வரல அப்படின்னா சிறகடிக்க ஆசை ஆல்ரெடி பல கேள்விக்குறிகள் வந்துகிட்டு இருக்கு, அப்படியே அதில் ஒன்றா ஆகிடும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.